ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நல்ல பூமான ஒரு ஃபீல்டுன்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ நான் வந்து நிறைய கோர்ஸில் வந்துட்டு நான் வந்து என்னோட வீடியோஸில் வந்து நான் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுவேன். பட் ப்ராப்பராக டு பி ஃப்ராங்க் கோடிங், எனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்போ எது போகலான்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஜாவா டெவலப்பர்னுவாங்க, சில பேர் பைத்தான் டெவலப்பர், எஸ்கியூஎல் டெவலப்பர், அந்த மாதிரி நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இந்த ஃபுல் ஸ்டாக் மாதிரி நீங்கள் போகும்போது என்ன பெனிஃபிட்னா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கும். அதாவது டு பி ஃப்ராங்க் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நீங்கள் ஜாவாரில் வந்துட்டோ இல்லை எதை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்களோ ஒரு ஆளை ஹையர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2-3 டெவலப்பருக்கு சமம். என்ன ரீசன்னா அதுதான் இதோட பேர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்றது. இது கம்ப்ளீட் பேக்கடு டெவலப்பர்ன்ற மாதிரி தான் கான்செப்ட். டு பி ஃப்ராங்க் அதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப். முந்தில இந்த டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2-3 சேர்த்து நான் படிக்கிறேன், ஜாவா படிக்கிறேன், பைத்தான் படிக்கிறேன், சி++, அந்த மாதிரி பேக்கடாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஒரு டேர்ம் மாதிரி கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நல்ல பூம் ஆக ஆரம்பிச்சு. ஒரு சில ரோலுக்கு முன்ன பின்ன இருக்கும். பட் இது நல்லா ப்ரோக்ராம் போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சைட்டாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், மேஜராக அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்குங்க. அதை எப்படி கிராக் பண்ணணும், எப்படிலாம் கிராக் பண்ணியிருக்கலான்றது தான் வி ஆர் ஹியர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆன ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ மாதிரி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் நிறைய ப்ரொமோஷன் நினைப்பீங்க. சரி, டு பி ஃப்ராங்க் இது வந்து நிறைய பேருக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒன்று வீடியோ தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். என்னென்னா இது படிக்கலாமா, இதில் என்னென்னலாம் கவர் ஆகும், இன்டர்வியூன்னு வருமா, அது வந்து எப்படிலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ப்ரோ, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உங்களோட பேர், கரியர் கேப் இருந்தால் சொல்லுங்கள், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்போ நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணீங்க, அதை மட்டும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. Hi, I am Nitishwar. I have completed my PG in 𝐜.𝐜𝐨𝐦 எம்காம் முடிச்சிருக்கேன். அண்ட் 2 years கரியர் கேப் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஐடி ஸ்டூ ப்ரோவில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து நீங்களே ஒரு 2 years கிட்ட கரியர் கேப் இருக்குது. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக நான் ஐடியில் வந்துட்டு தான் டெம்பரரி ஒர்க் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ அந்த கம்ப்ளீட்டாக நான் ஐடியில் இருந்துட்டு ஐடிக்குள்ளே வருமா, அதுவும் கோடிங்கில் வந்துட்டு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், கோடிங் நமக்கு வருமானட்டு. நீங்கள் எப்படி போல்டாக டிசைட் பண்ணிட்டீங்களா அந்த டைமில்? எனக்கு இல்லை, நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஐடி ஸ்டூ ப்ரோவில் வந்து கோடிங் ஃபுல் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கற்றுக்கிட்டால் நம்மளால் ஐடி கம்பெனியில் போல்டாக நம்ம ஒரு ஜாப் ட்ரை பண்ணலாம். அதுதான் என்னன்னா, இப்போ மார்க்கெட்டில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. வி ஆர் நாட் பிளேமிங் தெம், பட் டு பி ஃப்ராங்க் இப்போ ஒரு கம்பெனி அட்டன் பண்ணுறோம் ப்ரோ, ஒவ்வொரு கம்பெனிலையும் அதோட வே ஆஃப் அனாலிசிஸ்க்கான கோடிங் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா காமனாக ஆவரேஜ் எடுத்துகிட்டு இந்த இதில் இப்படி தான் கேட்பாங்க, இதை தாண்டி இருக்காதுன்ட்டு பேசிக்லேருந்து உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணி சுச்சுவேஷன் ரிலவெண்ட்டான ஒரு சினாரியோ கொடுத்து பண்ண வைக்கிறதுனால நீங்களே, அதாவது இப்போ நீங்கள் எங்கள் மூலியமாக பிளேஸ்மெண்ட்ன்றது செகண்ட், நீங்களே ட்ரை பண்ணால் கூட ஈஸியாக வந்து கிராக் பண்ணிட முடியும். ஸோ நான் டு பி ஃப்ராங்க் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் அந்த இடத்துல கிடைக்கிது, ரியலாக அந்த என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா தென் நம்ம கண்ணை மூடிட்டு ப்ரொசீட் பண்ணலான்றது என்னோட ஸ்மால் சஜஷன்ஸ். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் நீங்கள் பண்ணீங்க, ஒரு அப்ராக்சிமேட் ட்ரைனிங் டியூரேஷன் எவ்வளோ நாள் ப்ரோ இருந்துச்சு? 4 months கிட்ட பண்ணிருந்தேன். 4 months கிட்ட இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் மேஜராக நீங்கள் கவர் பண்ணீங்க. ஃபைன். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக்கை பொறுத்துட்டு, அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சில டாஸ்க்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக கைட் பண்ணாங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ, ப்ராக்டிக்கலாக ஒரு கோர்ஸ். அது வந்து ஒன்லி அந்த கான்செப்ட் வந்து ஸ்கிராட்ச்ல இருந்து எடுப்பாங்க. சில டைம் சொல்லி கொடுக்காம ப்ராக்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு அது எப்படி நம்ம அந்த தாட் ப்ராசஸ் பில்ட் பண்ண வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்விங் ஒன்று இருக்கும்ல. கரெக்ட். அது வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து பண்ண மாட்டாங்க சில பேர். பட் அதுதான் நான் எங்களோட இப்போ நான் வந்து பிஏ வரணுன்ட்டு நானும் மேஜராக ட்ரெயினராக இருப்பேன். என்னோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில சினரிய ப்ராஜெக்ட் நான் கொடுத்து பண்ண வைப்பேன். ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா இது இப்படி பண்ணுங்கன்னு, அதையும் மீறி பண்ண தெரியலன்னா அப்போ நான் சொல்லுவேன், ஓகே ப்ரோ இதை நான் பண்ணி காமிக்கிறேன்ட்டு அவங்க முன்னாடியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அப்போ தான் என்ன ஆகும்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுதான் பண்ண போகிறோன்னா தான் உள்ள என்விரான்மெண்ட் போயிட்டு அதை நீங்கள் உணால் பண்ண முடியும். இங்கேயே நான் ரொம்ப லைட்டாக ஈஸியாக நீங்கள் பண்ணிவிட்டு உள்ள என்விரான்மெண்ட்குள்ளே போய் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, நம்ம என்னடா பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் கிரியேட் ஆகி ஹோல்ட் ஆகிற மாதிரி நிற்கும். ஃபைன்.
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணிட்டீங்க. இப்போ சில பேர் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியாவில் கூட நிறைய பேர் பிளேஸ் இருக்காங்க. நீங்கள் ஆன்சைட் இல்லை இந்தியாவில் பிளேஸ் இருக்கீங்க? இந்தியாவில் பிளேஸ் இருக்கீங்க. என்ன விப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச 2 மாதத்தில் நிறைய பேர் விப்ரோவில் பிளேஸ் ஆகிருக்காங்க. எப்படின்னா இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸு. நம்மளோட ஐடி கன்சல்டன்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த இன்புட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி குவாலிட்டியாக இருக்கக்கூடிய சர்டிஃபைடு கேண்டிடேட் வித் ட்ரெயின்டு கேண்டிடேட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அதுக்கு எதுவும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்டர்வியூ ஸ்கில் ஆகும். நீங்கள் என்ன தான் ஆன்லைன் அப்ளை பண்ணணுன்ற நீட் இருக்காது. நான் கேட்டேன், உங்கள் நேம் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமில் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம டீம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்களா ப்ரோ? ஃபுல் சப்போர்ட் ப்ரோ. ஏன்னா வந்து நான் கோர்ஸை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேருந்தே இன்டர்வியூஸில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்குது, எப்படி வந்து இன்டர்வியூ அப்ரோச் பண்ணலாம், எப்படி வந்து அவங்க கான்வர்சேஷன் எப்படி. சாரி. ஓகே. ஸோ இப்போ உங்களோட ப்ரொஃபைல் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் இப்போ அவங்க வந்து சிவி ப்ரிப்பரேஷன்லேருந்து மார்க்அப்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்களா? எஸ் ப்ரோ. அவங்க இப்போது எம்காம் கிராஜுவேட்டுக்கு எப்படி இருக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாக் முடிச்சிருக்கோம், அதோட இது ரெஃபரன்ஸ் வச்சு கூட கைட் பண்ணாங்க. அதுதான் இப்போ நம்ம நிறைய பேர் என்கொயரிக்கே வருவாங்க. அவங்களுக்கே நாங்கள் என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஆன்போர்டு ஆகுறீங்க அப்படின்னா அப்போ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் டைரெக்டாக அவங்களுக்கு புஷ் பண்ணிடும். உங்கள் ப்ரொஃபைலை அவங்களுக்கு புஷ் பண்ணி அதிலேருந்து இன்டர்வியூ வரும்போது அந்த கம்பெனியில் இப்படி தான் கேட்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிலாம் நமக்கு புஷ் பண்ணியிருக்கலான்றது போக போக உங்களுக்கு நம்ம கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் த திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எவ்வளோ சேலரின்றது தெரிஞ்சுக்கலாமா? 9 lakh per annum. 9 lakhs per annum. ஸோ ஐ எம் வெரி கிளாட் தட் யூ காட் அ குட் பேக்கேஜஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. நாளைக்கு இதுக்குள்ள பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஏதாவது டவுட்டோ இல்லைனா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ IT Studio Pro. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.